என்ன சின்னம்மா, விடிய காத்தாலே பக்தி பரவசம் போலயே. இப்படி காலையிலேயே சாமி கும்பிட்டா மட்டும் சாமி தானா வந்து நடுவீட்ல உட்காரவா போது? என்ன சின்னம்மா நீங்க, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்திருக்கா, அவளுக்கு காலையில எழுந்ததும் காஃபி குடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? அத விட்டுட்டு மணி அடிச்சிட்டு இருக்கீங்க. கிராமத்திலேயே காலையில காஃபி குடிக்கிறத பழக்கமா வச்சிருக்கோம். இது டவுன் தானே. எங்க என்னடானா, ஏன் தான் அப்படி எல்லாம் பண்றீங்களோ? செல்விங்க வா. அம்மா, சின்னம்மா, எதுக்கு இப்ப சமையல்காரிய கூப்பிடுறீங்க? நான் என்ன ஒண்ணும் இல்லாதவளா? இல்ல உங்க வீட்டுக்கு ஆகாதவளா? சமையல்காரி போட்டுதான் காஃபி குடிக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. வீட்டுலதான் 2 மருமக இருக்காங்கல்ல, புதுசா வந்த மருமகளுக்கு முறவாசல் செய்ய மாட்டாங்களா? உனக்கு காஃபி தானே வேணும், அதை யார் போட்டு கொடுத்தா என்ன? ஐயோ, அப்படிலாம் குடிக்க முடியாது சின்னம்மா. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது போக நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அதுக்குன்னு ஒரு கெத்த மெயின்டைன் பண்ண வேணாமா? என்ன நீங்க நீங்க யார் வீட்டுக்காவது மருமகளா போயிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. வலிமா, வலிமா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். வீரா தங்கச்சி, ஒரு நிமிஷம். அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன பாக்குற? ஓ, எனக்கு எப்படி காஃபி போடணும்னு உனக்கு தெரியாதா? சரி, கொஞ்சம் ஃபில்டர் ஜாஸ்தியா ஊத்திக்க. அதை விட சக்கரை ஜாஸ்தியா இருக்கணும், ஆத்தக்கூடாது. சுட சுட இருக்கணும். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓ, ஒரு நிமிஷம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்.